யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி ஆர்டர் பண்ண போறோம். மசாலா கூட போடணும் போல. இந்த சாப்பிட்ட அப்புறம் கைக்குது ரெசிபி பிரியாணி என்று சாப்பிடாமல் இது ஒரு சாப்பாடு இல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்திருக்கு. இதுல வெயிட் பாத்தீங்கன்னா சொன்னா 750 கிராம். கடை போது வேலை மழை காலம் வெயில் காலம் புயலோ சூறாவளியோ சூறாவளியோ. இப்ப மகள்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு குளுசை வைக்கிற டைஜின் குளுசை ஏன் சொல்லுவா அப்போ 10 பிரியாணி சமைக்கிறது நானே கொண்டு சிக்கன் பிரியாணி 1950 ரூபா. அதுக்கு டேக்ஸ் அமௌண்ட் 408 ரூபா, பட் 359 ரூபா, ஆக மொத்தம் 2358 ரூபா. வாசம் வித்தியாசம் வாசம் வந்து வராடா அந்த வாசம். 489 கிராம் எக்ஸைட்ல எவ்வளவு சாப்பாடு மட்டும் தான் கிடந்தது. இப்ப க்ரோசரி ஐட்டமே கொண்டு வந்துட்டோம். இப்ப அரிசி வேணுமா மாத்தவையோ சொந்தங்களை நம்ப தேவையில்லை. அடுத்து வந்து பிரியாணி ஹப். என்னடா இது முழு கோழி பீஸ் வேற. இவர் கேட்குறா அந்த க்ரோசரியில் மேஸ்கள் எல்லாம் பண்ணலாம் அதான் எல்லாமே பண்ணலாம். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடலி அடுப்பில் நிற்கிறேன். குறிப்பாக ஜெஃப்னத்தன் சுட நிற்கிறோம். என்னத்துக்கானு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி இருக்கும், ஃபுட் ரேட்டிங் மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் 10 ரெஸ்டாரண்ட்லையுமே பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். அது அந்த விலைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி இருக்கா, அது என்ன விலையில் விற்கணும், என்னென்ன விஷயம் வருது, அதாவது பிரியாணிக்கு ரைத்தா கொடுப்பினோம், ஸ்வீட்ஸ் கொடுப்பினோம் சில கடைகளில். பிரியாணிக்கு ஆடும் வரும், கோழி வரும். ஓ, நாங்கள் சிக்கன் தம் பிரியாணி எடுக்க போகிறோம். இல்லை ஆடு மாடு கலந்துருப்போம், நல்லா இருக்கு. நீ ஆடிக்கொண்டு நாங்கள் பிரியாணி வாங்கினா நீ இதில் இப்படி ஆடு. ஓ அதான் இப்போ மழை காலம், அதனால நாங்கள் ஆர்டர் எடுக்கிறேன். சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் 10 ரெஸ்டாரண்ட்ல எடுக்க போகிறோம். அந்த விலைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி இருக்குதா, என்ன மாதிரி இருக்கு, பிரியாணிக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் இப்போ என்ன அடிப்படையில் பிரியாணி செலக்ட் பண்ணுறேன் முக்கியமான கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே கூகுள் ரிவ்யூ இருக்கு தானே. இப்போ யாழ்ப்பாணம் ஜெஃப்னா பெஸ்ட் பிரியாணி ரோடு கேட்க கூகுள் ரிவ்யூவில் காட்டும் ரேங்கிங்கில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். இந்த ஆர்டரில் வரப்போது அதை தாண்டி இன்னுமே ஒரு சில கடைகளில் நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல போகிறோம். மற்றது எங்கள்கிட்ட கருத்துக்களை தான் நாங்கள் சொல்லுவோம். மற்ற இதில் வந்து உண்மையான விஷயம் என்னென்னா சமைச்சா படியுது. நண்பர்கள் சேர்ந்து சாப்பிடும், ஒரு கதநாள் சேர்ந்து சாப்பிடுன்னு. ஓகே, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமான விஷயம், இப்போ ஒவ்வொரு நாங்களும் தனிப்பட்ட டேஸ்ட் பிடிக்கும். உனக்கு புளிப்பு பிடிக்கும், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ எங்கள்கிட்ட ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் இதை நீங்கள் பார்க்குறதுக்கு தவறாக வச்சுக்கோங்க. எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரேங்க் பண்ணுவோம். அது ஒரு உண்மை கதை தானே. சொன்னோனே வந்துட்டேன் பிரியாணி சொன்னாலே பிடிக்கின்றது. பட் இன்னும் முக்கியமான விஷயம், இப்போ யாரை பண்ண போறீங்க இதில் பிரியாணி? இந்த கதை தான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாங்க, உனக்கு கேட்டாலும் அதான் சொல்லுவான், நீ வாரி என்னோட வாரி துணைக்கு ஆளுக்கு வேண்டியா ஆடு எல்லாம் சிக்கன் தான். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய பண்ணணும் சொன்னா, இங்க இருந்து நாங்கள் போய் 10 ரெஸ்டாரண்ட்டுமே போகணும். அது போய் வர தூரம் எல்லாமே இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் யூடியூப் செய்யறோம் தானே, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியக்க நாங்கள் சில கடைகள் ஆர்டர் பண்ண போய்க்கா யூடியூப் வாரான் படியன் உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது தூக்கி கொடுப்போம், போட்டு விட்டுவான்னு சொல்லலாம். அந்த சம்பவங்கள் இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ்லையும் ஃபுட் வீடியோக்கள் சொல்றீங்க. அதால பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எக்ஸீட்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம். எக்ஸீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையாக நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த வகையில் என்னடா எக்ஸீட் மற்றது எக்ஸில் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் எந்தெந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணுறோம் உங்களுக்கு காட்டிக்கொள்ளலாம். நீங்களும் பார்க்குறீங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஆள் வெளிநாட்டில் இருக்கண்டா, அங்கேருந்து வந்து இந்த செல்ல மகள்ராஜுக்கு நான் செல்லமா பிரியாணி ஆர்டர் பண்ணான்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி விடலாம். வெளியில இருந்தோன்னு இதுக்குள்ள ஆர்டர் பண்ணலாம். ஓ, வெளிநாட்டில் இருக்கா, எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் எக்ஸிட் மூலம் நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஓ, எந்த நாடும். ஓ, எக்ஸிட் ஆப்ஸை நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணுவோமா? பிரியாணி கொஞ்சம் குடிக்க ஏதாவது வாங்கினா என்ன என்ன சொல்லு. சோடா வாங்கணும். சோடா குடிக்க கூடாது. உடனே கேடு சோடா. நீ 10 பிரியாணி சாப்பிட உனக்கு கேடு இல்லை. அப்படி அதான் சொல்ல வர அடுத்த விஷயம். அந்த வீட்டை பர்த்டே டைம் போயிட்டு வர இதுல பஞ்சில கடைசி எக்ஸிட்ல ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதான் இப்ப நாங்கள் என்ன ஐஸ்கிரீமா சோடா பட் முக்கியமான விஷயம், எக்ஸிட்ல எவ்வளவு சாப்பாடு மட்டும் தான் கிடந்தது. இப்ப க்ரோசரி ஐட்டமே கொண்டு வந்துட்டோம். இப்ப அரிசி வேணுமா மாத்தவையோ சத்தியமாட்டக்கு சரியா எங்க அம்மா சொன்ன விட்டவா ஏதோ தீட்டு பச்சை அரிசியோ வெள்ளை பச்சை அரிசி குஞ்சு மேசு
பார்த்துறீங்களா என்னென்ன உண்மையாக க்ரோசரி ஐட்டம் இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டுகள் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எல்லாமே இப்போ எக்ஸீட்டில் கொண்டு வந்துட்டேன் நாங்கள் கடைக்கு போய் தரோம் ஃபுட் சிட்டி போனால் என்னென்ன வேண்டுவோம் பார்த்து அதே மாதிரி இந்த வெப்சைட்டே பார்த்து வேண்டிக்கொள்ள சில இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்காங்க யோசிப்பாங்க தங்களோட அம்மா வயசு ஓனாக்கள் இருக்கணும் அதில் சாமான் பண்ணி கூட ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அது எல்லாமே எக்ஸீட்டில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அம்மாக்களுக்கு அவளுக்கு போய்க்கணும் இனி சொந்தங்களை நம்ப தேவையில்லை நம்புங்கள் எக்ஸீட் என்ன எக்ஸீட் ப்ரமோஷனா இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு என்ன சொல்லி காட்டிக்கொள்ள நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க வரக்காங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடு இப்போ மகள்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குளுசை வைக்கிற டைஜின் குளுசை ஏன் சொல்லுவா அப்போ 10 பிரியாணி சமைக்கிறது நானே கொண்டு தானே சாப்பிடு மிளகாய் முளைக்கிட்டு தெரியுற சாப்பிடு இப்போ ஆர்டர் கொடுப்பாங்க மகள்ராஜ் எக்ஸிட் ஆப்புக்குள்ளே போயிட்டேன் சரியா எக்ஸிட் ஆப்புக்குள்ளே போய் மகராஜ் உனக்கு எந்த கடை பிரியாணி வாங்கி வா உனக்கு எந்த கடை பிரியாணி தேவை இது A+ நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்கள A+ ஓகே அந்த RR அண்டை சாப்பிட்னாங்க அது உனக்கு சிவா A+ அந்த ரேங்கில் வருது முதலாவது ரேங்கில் நிற்குது A+ தான் பலம்புரி ஓடுப்பாமா ஓகே இதான் பலம்புரி என்ன அடே ஆர்டர் உடனேயும் பண்ணலாம் ஷெடியூல் பண்ணியும் பண்ணலாம் இப்போ உனக்கு பின்னர் வந்த வேணும் சொன்னால் ஷெடியூல் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு இப்போ தானே ஷெடியூல் பண்ணலாமே புதுசாக கொண்டு தானே டைஜின் மணக்கு தானே டைஜின் மணக்கு தானே போட்டியா டைஜின் புதுசாக போட்டியா அமர்த்தப்பட்டு கூட எங்கேயோ பாய்க்கு 2 பேக்கெட்டில் அமர்த்தப்பட்டிருக்கு சரி இப்போ சிக்கன் பிரியாணி என்ன ஓகே பிரியாணி 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 ஐ லவ் பிரியாணி வெஜ் பிரியாணியோட மால்ராஜ் மாலில் வெஜ்ஜா இல்லை இது சிக்கன் பிரியாணி மட்டன் இருக்கு சிக்கன் பிரியாணி ரோஸ்ட் உனக்கு என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி என்ன சிக்கன் பிரியாணி உண்டு கொடுக்க போய் எனக்கு நோ ஸ்பைசி உண்டு ஓகே அப்போ அது வெஜ் பிரியாணி தான் வரும் இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்க எக்ஸீட்டில் நான் ஒரு தரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் பண்ணலாம் அதான் ஒரு சிக்கல்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் என்னென்னா இப்போ உன்னோட ஃபோன் தான் உன்னோட பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் டெலிவரி தானே பிக்கப் பண்ணலாம் ஆனால் பிக்கப்பும் இருக்குண்டா பிக்கப்பும் பண்ணலாம் இப்போ நீ அங்கே எடுக்கணும்னு சொன்னாலும் ஆர்டர் பண்ணிட்டு போய் எடுக்கலாம் வேறு கூப்பன் அது இருக்கு இல்லை இந்த கூப்பன் இல்லை சில கூப்பன் வாராடா இதில் நம்ம வளமை ஆர்டர் பண்ணதாலேருந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது தானே இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வேறு வேறு கழியும் 28 ரூபா கழியுது எங்களுக்கு டெலிவரிக்கும் காசு வருது இப்போ எந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கு இதே மாதிரி டெலிவரி சார்ஜ் வரும் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு கொடுப்போமா கன்ஃபார்ம் அண்டு ஓட ஆகிட்டடா ஒன்று முடிஞ்சுது சரியோ என்னப்பா ஒன்றோட பண்ணிய ஓ சரி எடு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கியா எப்போ வச்சிருக்கியா எடு எடு எப்போ எடு டேட்டு நான் ஓட பண்ணிட்டு வரேன் என்ன ஓகே நான் அந்த மெயின் ரோடு திரும்பி இடக்கே பக்கம் திரும்பிங்களா ரோட் ஒன்று வர பண்ணா அதில் நிற்கிறீங்களா ஓகே ஓகே வாங்கண்ணா வாங்க ஓகே வந்துட்டது எங்களுடைய பிரியாணி ஓகே அது கொண்டு வாங்க வீட்டை கையில் விடுங்க என்ன சொல்லு எக்ஸிட் வேலைக்கு வந்துடுதுண்ணே ஓகேண்ணா சரியா அண்ணா ஓகே தேங்க்ஸ் அண்ணா ஓகே நன்றி அண்ணா ஓகே ஓகே இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணின 10 ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய 10 பிரியாணியும் வந்துடுது எல்லாமே தனித்தனி பேக்கில் கட்டி கிடாது ஏன் படுக்கிறீங்க பாருங்க எல்லா பேக்லையுமே விலைகளும் இருக்குது இப்போ எந்தெந்த பிரியாணி என்ன விலையான்னு சொல்லிலாம் விலைகள் எல்லாமே இருக்குது என்ன சொல்லுங்க என்ன சாப்பாடு யூஎஸ் கோட்டில் அதாவது ஓப்பன் பண்ணும் போது எல்லாத்தையும் வெயிட்டும் பார்க்கணும் அப்போ வெயிட் பார்க்க ஒரு பிரச்சனை இருக்க போறீங்களா இல்லை வெயிட் பார்க்க முதல்ல அப்போ என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு பாக்ஸில் வந்துருக்கு சிலது அது அலுமினியம் ஃபோயிலில் வந்துருக்கு சிலது அது சிலது மட்டை போட்டு நாங்கள் அதை புறக்கணிப்போம் சிலது சும்மா சுற்றி இப்போ லஞ்சு எல்லாரும் லஞ்சு இருக்கு தானே நாங்கள் லஞ்சு வச்சு நேரத்தை பார்த்துட்டு அப்படியே அதான் எல்லாமே பார்த்து நாங்கள் வாழையில் தான் கடைசியாக போட போகிறோம் சரியா போட்டுட்டு கடைசியாக நாங்கள் இதாண்டுவோம் சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரியாணி நெருக்க போகிறோம் தனியாக லஞ்ச் மட்டும் நெருக்க போகிறோம் மற்றது என்னென்ன விஷயம் வருது ரைத்தா வருது என்ன வருதுன்னு சொல்லி காட்டுறேன் எந்த கிடையாது இது முதலாவது ஜெஃப்னா அத்தன்டிக் குஷின் அதாவது JAC இருக்குது தானே அதில் விலை 1000 ரூபா ஒரு பிரியாணி சிக்கன் தான் பிரியாணி மற்றது இது என்னது அந்த மாங்காய் ஜூஸ் மாங்காய் இது மாதிரி நீங்கள் போங்க
அடே ஊருக 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 இதில் ஜிஎஸ்சி இது வந்திருக்காங்க ஒரு ரைத்தாம் இது வந்துருக்கு ரைட்டாக்கல பில்ல வைடா பேர் மாறப்பட்டப்போ இல்லை 5 இல்லை இது எப்படி இருப்போம் என்ன சும்மா அண்ணளவாக பார்ப்போம் எவ்வளோ கிலோ வருதுண்டு இவ்வளோ நாளைக்கு ஒரு அலுமினியம் டப்பாவா கிட்டத்தட்ட 720 கிராம் வருது 720 கிராம் விட்டாலும் அடுத்து வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி இந்தியாவில யாழ்ப்பாணம் பிராஞ்ச் இருக்கு சரியா இது விலை பார்த்து சிக்கன் தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா 1399 ரூபா 1400 ரூபா பிரியாணி ஆட்டியே போடப்பா இல்ல நான் வைக்கிறதுக்கு தான் கேப்ப மட்டும் வந்து இருக்கும் மசுக்கு அடிச்சா இல்லை இருக்கும் வேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிரேவி ரைத்தா அது வருது அது கடைசி காட்டுறேன் என்னென்ன வந்திருக்கான்னு சொல்லி காட்டுறேன் பட் இருந்தா பில் அதான் முக்கியம் ஓகே அடுத்தது பிரியாணி பார்த்தீங்கன்னா மற்ற பேக்கும் தந்துருக்கேன் மேடம் நல்லா பேக் ஒன்று நல்ல பரவாயில்ல இதுக்கு ஏதோ கரண்டி ஒன்று வருங்க பேக் ஒன்று வரேன் கொண்டு விட்டான் சரியா மேடம் இந்த பாக்ஸில் போட்டு தந்துருக்கேன் பாருங்க ஒரு நெருக்கம் வேணா இது வந்து 720 என்னடா 2 சமனா இருக்குது 1 கிராம் வித்தியாசம் ரெண்டுக்கும் சரியா ஓகே சரி அடுத்தது வந்து எடுப்போம் அடுத்த என்ன மனத்தில் அடுத்தது வந்து யூஎஸ் ஹோட்டல் இதுன்ற பிரியாணி பார்த்தீங்கன்னா 1300 ரூபா தம் பிரியாணி தான் இங்கே ஒன்றும் இல்லையா உள்ளுக்கு இருக்கும் தெரியல பார்ப்போம் இது 851 கிராம் உள்ளுக்கு இருக்க மாட்டேங்க கடைசி காட்டுறேன்னு அடுத்தது வந்து இது எந்த கடையான் த பிரியாணி ஹப் சரியா இதுக்கு 2 இது வருது அப்படி அங்கே வைங்க இது நிறுத்து பார்ப்போம் இது அலுமினியம் ஃபோயிலாம் வந்துருக்கு இதுல கிராம் வந்து 558 இது குறைவா இருக்கு பாவம் என்னமே கடை கடை பார்ப்போம் கடைசியா பன்னீன்னா ஓகே இது வந்து பன்னீன் 1100 ரூபா சிக்கன் பிரியாணி இதுக்கும் ரைத்தா கிரேவி வந்துருக்குது மற்றது இது 640 640 கிராம் எங்க காடு இப்படி கடையில் நெடியா ஃபோக்ஸ் நீ இப்படி நாளைக்கு ஃபோக்ஸ் பக்கம் போய் பாரு அடுத்த ஃபோக்ஸில் இதுக்குதுலேயே எனக்கு தெரிஞ்சு விலை கூடதாக இருக்குமோன்னு டவுட் தான் ஏன்டா சிக்கன் பிரியாணி 1950 ரூபா அதுக்கு டேக்ஸ் அமௌண்ட் 408 ரூபா பட் 359 ரூபா ஆக மொத்தம் 2358 ரூபா அவ்வளோத்துக்கு வேர்த்தாக இருக்கும்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்க்க தான் போனோம் இந்த இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்துருக்கு இதில் வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 750 கிராம் பட் அது ஒரு ரைத்தா ஒரு கிரேவி தான் வந்துருக்கு பாருங்க ஓகே பட் அடுத்த நாள் ரஜங்க அடுத்தது இது வந்து சோழ சாம்ராஜ் இது வந்து சோழ சாம்ராஜ் இதுன்ற விலை 1100 ரூபா இதுக்கு 3 பாக்ஸில் வந்துருக்கு 3 பாக்ஸில் வந்துருக்கு அடுத்தது வந்து இந்தியாவில் கார்ட்போர்ட் இதுக்கெல்லாம் வந்துருக்கு பாருங்க அதான் 489 கிராம் இது எல்லாமே நாங்கள் பாக்ஸோட நிறுக்கிறோம் பாக்ஸெலாம் நிறுத்த சரி அது மாறுபடும் சரியா அதாவது நாங்கள் சரியா அக்யூரேட்டாக நீங்கள் நிறுத்து கணக்கு பார்க்கலாது இது புல்லு என்ன பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லை குறைஞ்சி வந்துருக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த உணவுகள் எல்லாம் கட்டுப்பாடா சாப்பிட்டவே கட்டுப்பாடா இவ்வளோ சாப்பிட வந்து அடுத்து என்ன புல்லில் மஞ்சே கிரீன் கிராஸ்லேருந்து வந்துருக்குது நீ தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறியா அடே 920 ரூபா சிக்கன் பிரியாணி பட் டிஸ்கவுண்ட் ஏதோ 46 ரூபா போட்டு 874 ரூபா பிரியாணி விலை சரி 920 ரூபா வைங்க இதுக்கு 2 பாக்ஸில் வருது மாலாச்சு நான் விலை வைங்க ஓகே அடுத்தது வந்து பார்ப்போம் இது வந்து 540 கிராம் எல்லாம் சேர்ந்து பாக்ஸோட இருக்கிறேன் அதையும் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் அடுத்தவங்க மாலா சிலோ வேறு இருக்கீங்களா எங்கே நீங்கள் என்ன ருசி சட்டியா பாச பேப்பரே புரிஞ்சு பண்ணிக்கிட்டேங்கண்ணே இது வந்து 1080 ரூபா 1200 ரூபா பிரியாணி டிஸ்கவுண்ட் போட்டு 1080 ரூபாய்க்கு வந்துருக்குது இது வந்து 2 ஷாப்பிங் பேக்லாம் காட்டி கிடக்கு இந்த வெயிட்டை பார்ப்போம் இது 776 தான் கூட 776 தான் கூட இருக்கு பில்லுங்க வைங்க அப்படியே பில்லு மக்களே முந்துங்கள் என்ன யாழ்ப்பாணத்தின் உரைப்பு ஸ்பைசி ஆஃப் ஜெஃப் கலந்துடா ஏன்டா மகளே
நீங்க இதுல வைக்க உடைச்சு விட்டுருங்க. இப்ப எடுத்து நக்கி பார்த்தேன். டேய் அப்ப வரைக்கும் ஓடி இருந்ததோ இல்ல சிவா இப்பதான் எடுத்தோம். நான் பார்த்து நான் இப்பதான் வந்தாங்க. ஐ விட்னஸ் என்ன சொல்லு இவன் ஏன் சொல்லுவா கையில இருந்தான். அதான் கலட்டி இருக்கான் இல்ல கலட்டி இருக்கான்னு தெரியும். அதை கவர்மெண்ட் விட்டுட்டு வந்துட்டேன். சிவா அடுத்தது ஸ்பைசி ஆஃப் ஜெஃப்னா. அடுத்தது வந்து ஸ்பைசி ஆஃப் ஜெஃப்னா ஒரு பிரியாணி விலை வந்து 1000 ரூபா. சரியா? இதை எடுத்து பார்ப்போம். 794 கிராம். யூஎஸ் தான் கூட 800 ஜோச்சா. சரி ஆள 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 ஏன் டவுட் போடுவாள. நான் 852. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு பிரியாணியுமே இதில் நாங்கள் வச்சுட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு. சரியா? சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பிரியாணியுமே முன்னுக்கு இருக்குதுன்னு ஒரு வாசம் மூக்க கமகமகமன்னு துளைக்குதா போடுவாங்க. கம்மா 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 துளை மூக்கில் வாயுது. சரியா? இப்போ என்ன சொன்னால் நாங்கள் எல்லா பிரியாணியுமே ஃபுல்லாக சாப்பிடல 4 வேணும். அதான் என்ன விஷயம் சொன்னால் எல்லா ஒரு பிளேட் இருக்கு. இந்த பிளேட்ல போட்டு சாப்பிட போகிறோம். அடிக்க கூடாது கை வச்சு. அதான் மாதிரி சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். சரியா? எங்களுக்கு பிரியாணி நாங்கள் பார்க்க என்னென்ன விஷயம் வந்திருக்கு பிரியாணியோட எவ்வளோ பீஸ் வருதுன்னு எல்லாமே நான் காட்டணும். அப்பா பார்க்குறாங்க முழுமையான விளக்கம் மேடம். அதுக்கு மேலே ஒரு விஷயம் இந்த பாக்ஸுக்கு வந்து 3 கஜிவே 2 வச்சு அவனே எடுத்துட்டேன். 3 இல்லையா 4 மகராஜ் வீடியோ ரெக்கார்ட்லாம் அந்த வீடியோ நான் போட்டு நீங்க பாத்துக்கணும். மகராஜ் பாய் பாருங்க இதை எடுத்து சாப்பிட்டு வரலாம். நாங்களே ஆவண்டு அப்படியே ஆவண்டு கொள்ளு பாத்துட்டே நாங்க இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 10 ரெஸ்டாரண்ட் எடுத்துனாங்க. இதுல சில ரெஸ்டாரண்ட் தவறவிடப்பட்டது. அதாவது கூகுள் ரிவ்யூலே A+ பிரியாணி தான் முதல்ல இருந்தது. ஆனா 4 மணிக்கு போட்டிட்டேன். அதான் எடுக்க முடியாம போயிட்டு அது இல்ல. சோழ சாம்ராஜ். ஓகே இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரேங்க்ல சோழ சாம்ராஜ் இருந்தது. அப்ப அதை எடுக்க போறோம். சரியா? இதான் A+ சோழ சாம்ராஜ். ஓகே அதுக்கு வந்து 3 இது வந்துருக்கு. இந்த ஒன்று ஒரு கத்திரிக்காய், இதுக்குள்ள ரைத்தா இருக்குது, பட் இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்கு. கேசரி ஸ்வீட் ஒன்று இருக்கு. சரியா? எல்லாரும் அளவு போடுறோம். மற்ற இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா அவளுக்கு அந்த என்ன சொல்றது ஒட்டுப்படாம கழித்தன் விளையாடி இருக்கேன். சிக்கன் பீஸ் வந்து சிக்கன் பீஸ் பிடிக்கும் பாருங்க. எனக்கு இது இப்ப என்ன சொல்லட்டும் ஒவ்வொரு பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ் தான் வருது. இதுக்கு ஒரு முட்டை வந்தது அந்த யாருக்கு முதலாவது லெக் பீஸ் ஒன்று வந்திருக்கு. பிரிச்சு சாப்பிடுங்க. சரி எல்லாரும் என்னடா 10 பாத்திரத்துக்கு 5 தினமா வைக்கிறாங்க. இதுக்கு எந்த மாதிரி போட முடியும்டா சோறுக்கு எந்த மாதிரி தான். சரியா? இது சாப்பிட்டு பாருங்க. நான் முதலாவது சோழ சாம்பார் எல்லாமே ஆறி போடுது. ஏன்னா நான் வீட்டுக்கு காவல் நேரம் ஆயிட்டு ரெடி பண்ணீங்க. அவ்வளோத்துக்கு அந்த மசாலா இல்லைண்ணா பீஸ் எல்லாம் அது நான் கூட அப்படியே ஒரு சின்ன பீஸ் அதுதான். ஆனால் இந்த அவ்வளோ ஃப்ளேவர் இருந்தால் ஓகே. இப்போ அவங்க கூட எப்பா இல்லை மசாலா கொஞ்சம் கூட தான் இருக்கேன். நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. அதான் முதல்ல வாயில வைக்கணும். ரைத்தோட அப்படியே கொஞ்சம் ஒரு பேஸ் ஒன்று வருதுண்ணே. ஓகே ரெண்டாவது எடுப்போம். இப்போ என்ன சொல்லணும் ரெண்டாவது எடுக்க முதல் இப்போ கடைசியாக கேட்குறீங்க எங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருந்தது சொல்லி சொல்கிறோம். சரியா? ஞாபகம் வச்சிருப்பீங்களா? அது காட்டி சொல்றாங்க இதுல எடுத்தா நல்லா இருக்கும். எழுதி வைக்கும் உங்கள் நோட் பேட்ல எழுதி வைங்க. சரியா? கடைசியாக நம்ம கேட்குறேன் 10க்கு பாயிண்ட்ஸும் கொடுக்கணும். கடைசியாக அதான் 10 எத்தனை பாயிண்ட்ஸ் உண்டு. ஓகே இப்போ அடுத்து வந்து JAC ஜெஃப்னா அத்தன்டிக் குசின். இந்த பிரியாணி முதல்ல ஒட்டினாங்க பார்க்க இருந்தா பேரை சொல்ல கொஞ்சம் ஆர்டர் ஆகுது. கிரேவி எல்லாம் இதுக்கு முட்டை இருந்து யாரும் அந்த முட்டை வேணும். முட்டை வேற மோடர்ல தெரியும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெக் பீஸ் வருதா? லெக் பீஸா இல்லைன்னா லெக் பீஸ் இல்ல ஒரு பீஸ் வருது. கொஞ்சம் பீஸ் வருது. எத்தனை பீஸ் வேறு? ஒன்று நாளைக்கு ஒரு பீஸ் தாரம் வரும். அதுக்கு ரைத்தா வந்து ஒரு மாங்காய் சேர்ந்து வளமையாக ஊறுகாய் சின்ன இது ஒன்று தெரியல. நல்லா இருக்கும். ஒரு பிக்கிள் ஸ்வீட்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். வளமை தார வேட்டாது. என்ன அடுத்து நாங்கள் JAC இதுல பாப்போம் சாப்பிட்டு பார்த்தோம் என்ன மாதிரி. இதுல என்ன தெரிஞ்சு இதுல எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தானே.
எல்லாமே பாஸ்மதி அரிசி தான் செய்திருக்கிறேன் சாப்பிடுவோம் என்ன வைக்கிறாங்க இந்த என்ன யாரும் தூண்டினது எது பார்ப்போம் முதல்ல அவரோட கொட்டைக்கு அந்த இதாக இருந்தது இதுதான் ஓவரா எதிர்பார்க்க கூடாது. அது சூடா இருக்குதாங்க இந்த கரண்டி அவனுக்கு அது நல்லா இருக்குல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குண்ணே ஃபுல்லாக அந்த ஒரு மசாலா டேஸ்ட் தெரியுது உரப்பு உங்களுக்கு தெரியுமா உரப்பு? தெரியுது இந்த பீஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 5 அந்த அது நல்லா இருக்குடா. 6 7 பீஸ் கிட்ட வந்துருக்கு சரி அதில் 7 பீஸ் வருது சிக்கன் பீஸா சின்ன சின்ன பீஸா வருதுண்ணே இதை விட பிரியா சிவாகு நல்லா இருக்கு ரைத்தா ரைத்தா நல்லா இருக்குது ஸ்வீட் நல்லா இருக்குது மற்றது வந்து இந்த சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு நல்லா ஊறி குழம்புக்கு இந்த எடுத்து பறிச்சு அப்படி அப்படி இருக்கும் சொக்காம இது நல்லா இருக்கும் மீன் நல்லா இருக்கும் உரைப்பும் ஓகே இருக்கு உரைப்பு நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன் ஜெஃப்டாஸே ஒரு உரைப்பா எதிர்பார்ப்பேன் தானே பட் அந்த இதுக்கு முதல்ல இந்த கேசரி தான் அப்படி இல்லை ஓ அது எனக்கு போட்டுறாங்க எனக்கு இந்த முதல்ல அது அங்கால போனா ஒருத்தருக்கும் போக மரம் இல்ல அது கேசரி ஒருத்தர் வயதுக்கும் போக மரம் எனக்கு வந்ததே அப்படி எனக்கு போடுங்க அப்படி நல்லா இருக்குது. ஓகே கேசரி வந்து இனிப்பா அந்த அளவா இருக்குது இந்த அவளது கண்டு இனிப்பாகவும் இல்லை நல்லா இருக்கு ஓகே அது வந்து எதுக்கு வந்த கேசரி இருந்ததுன்னா சோடாக்கு வந்தது என்ன சாப்பிட என்னடா சாப்பிடாம ஜிஎஸ்சி அது பாயிண்ட்ஸ் கொடுங்க மக்கண்டு இது ஜிஎஸ்சி இதா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா இதை வெள்ளை பாயிண்ட்ஸ் வேறே கொடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியா இந்த அது மாதிரி கடைசியா பேரை டைப் பண்ணி கொடு எல்லாரும் போயிட்டு கொடுக்குறாங்க. நீ வாக்கா இங்க வாக்கா காட்டாயம் கூட கொண்டு அவனே நான் ஒன்று கொடுக்காங்க அவனை ஞாபகம் வச்சுக்கிறாங்க காசு அப்படி இதண்டா இது சரி ஓகே அடுத்தது வந்து ஸ்பைசி ஆஃப் டிப்னா அடுத்து வந்து ஸ்பைசி ஆஃப் சிக்கன் இது சரியா இதுக்கு வந்து பெரிய பீஸ் என்ன பெரிய பீஸ் நிறைய சின்ன பீஸ் அந்த பெரிய பீஸ் வருது அதே படுக்கே இல்லை சின்ன சின்ன பீஸ் பெரிய பீஸ் மேல சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வருது பட் ஒரு முட்டை வந்திருக்கு இதுக்கு இவங்க கிரேவி எனக்கு கொண்டு இந்த வா மாதிரி முட்டை இவங்க டேஸ்டடா ஐக்கே சாப்பிடணும். எனக்கு முட்டை வச்சிருங்க மண்டைக்கு தண்ணி எடுத்து போடு சாப்பிட்டாடா பீஸ் 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 இல்லாம என்னடா நாளை வரமாட்ட போற வீடியோக்கு. ஓகே அடுத்தது வந்து நண்பன் ஓகே இதுக்கு ரைத்தா எல்லாம் வருமா? போடுறேன் ஓகே சரியா இதுக்கு வந்து இருக்கு இதுக்கு இது இல்ல அந்த 3 டாபிக் இருக்குதா ஓகே இது வந்து கொன்றைக்கு உதல அடி பெருடாக்கு இது வந்து அந்த மகராஜ செயல் காரணமாக இதுக்கு வந்து இப்ப நாங்க எங்களோட பாதுகாக்க முடிஞ்சது இந்த பிளட் அல்வாவா இல்லாட்டி கேசரி வரியல இதே மாதிரி நாங்க எடுக்க முடிஞ்சது மிச்செல்லாம் ஓடப்படுது ஆனா இவன் தனக்கு தான் இல்லாத ராஜு கொண்டு சரியா கணக்கு போன உடனே உனக்கு நண்பன் நண்பனே சாரி சாப்பிடு ஓகே இப்போ நான் பிரியாணி என்ன சாப்பிடுறேன் நான் விடுபடாடி நல்லா இருக்கும் சாப்பிட என்ன வேணும் சூப்பரா இருக்கா பிரியாணி இருக்கு. பிரியாணியில் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கேன் மற்றது பீஸ் நல்லா வெந்து இருந்தா இந்த பழமே அங்கே எடுக்கலாம் பிரியாணி அதில் வந்து அந்த அல்வா பிரெட் எல்லாம் செட் அப்படி இது சாப்பிடுறேன் என்ன முட்டை என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் முட்டை என்ன இருக்குது நாலாவது கேளு இப்படி பிரெட்டோட வேர்ல டேஸ்ட் என்ன நல்லா இருக்கு. அப்பா வேர்ல வருது நாலாவது முட்டை விராட்டிக்கிறேன் அதுக்கு பெரிய ஒரு பீஸ் தெரியும் கடைசியா பீஸ் எல்லாம் சாரோட லெக் பீஸ் பீஸ் தான் உங்களுக்கு ஆளு கொண்டு அடுத்த வந்து அடுத்தது இருப்போம் அடுத்து என்ன அந்த சேலம் ஆறா எங்க இதுதானே இதுக்கு இருக்கிறதுக்கு அந்த கலர் குறைவானு சொன்னா அது மட்டும் தானே இப்போ கடைசி சாப்பிட்டு ஸ்பைசி ஆஃப் ஜெஃப்னா இருக்கிறதுலே கலர் குறைஞ்சது இது மட்டும் தான் ஏன்னா அது இந்தியன் ஸ்டைல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தானே ஓகே என்ன வேறு இருக்குன்னு பார்ப்போமே 3 பட்டியும் வர்றாங்க மாலா சட்டி சொல்லக்கூடாது வணக்கா போடு பெரிய பீஸ் ஒன்று ஒரு சின்ன பீஸ் ஒரு குட்டி பீஸ் ஒன்று வருது சரியா ஆனால் அந்த இஞ்சி பூண்டு வாசம் வருது என்ன வாசம் எல்லாம் வருது கொஞ்சம் ஃப்ளேவர் குறையா இருக்கு. இன்னைக்கு தானே 3 டப்பா இருக்கு 3 டப்பா இருக்கு என்ன டப்பா இதுல வந்து மஞ்சள் ஸ்வீட் ஸ்வீட் இருக்கு குழம்பு ஊத்தணும் எடுத்து போடுறோம் அதுக்கு எடுப்போம் மற்றதுக்கு ரைத்தா இருக்கு கிரேவி வந்துங்க அந்த ரைத்தா அந்த ரைத்தா திக்கா இருக்கு பாத்தீங்க அவ்வளோதான் அது மட்டும் தான் கொஞ்சம் டேஸ்ட் வருது இல்லாட்டி இனிக்குது மட்டும்
ஓகே அந்த பீஸும் பார்த்துச்சுன்னா ஒரு பெரிய பீஸும் ஒரு 2 சின்ன பீஸும் வந்து தானே பீஸ் நல்லா வெந்துருக்குது பாயிண்ட் தான் 10 வயசு கூட வந்து பார்க்குறேன் அந்த பீஸும் அந்த அவாண்டு இது இல்லை மசாலா தங்கிடு என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஸ்வீட் ஒன்று தந்தாங்க இதுக்கு அது நல்லா இருக்கு அது யாரும் ஸ்பைசி ஜஸ்ட்னா அது இது மேங்கோ பிக்கல் அது நல்லா இருக்கும் அது இந்தியாங்களா இதுக்கு வந்து இது வருது ஸ்வீட் வந்துருக்கு சேலம் மாறா இருக்குது அப்படி இந்தா விட்ட வராமல் இருக்கும் நான் வந்துட்டேன் நீ நல்லா வழியா பிரிப்பாரு நான் தெரியும் இந்த சாமி பிரிப்பான் சங்கர் எல்லாமே இந்த குறைவாக தான் இருக்கு இனிப்பும் குறைவாக இருக்குது கொஞ்சம் இனிப்பு குறைவாக தான் இருக்கு ஆனால் நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் தானே இனிப்பு ஓகே அந்த அளவை விட கொஞ்சம் குறைவா இருக்கு கொஞ்சம் கூட போடலாம் ஓகே சுகர் இல்லாத ஆக்களுக்கும் சுகரான ஆக்களுக்கும் ஓகே அடுத்து வந்து வன்னீர் இது கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்குண்ணே இது இல்லை ஓ பீஸுங்கிறா பீஸ் அடி நடக்கு அது வருது கிடக்கு அங்கே கிடக்கு பெருசாக உண்டா வச்சுக்கா ஓகே ஒன்று ரெண்டு பாலாஜி வேணா உங்களுக்கு அந்த இதுக்கு என்ன வந்தது ரைத்தா அது சைடோட கிடக்கும் உதா ஒரு குழம்பும் ஒரு ரைத்தா இதுதானே ரைத்தா வந்து முட்டை ஒன்று வந்துருக்கு தெரியும் முட்டை ஆடு முட்டை எடுத்துட்டீங்க தானே அதனால அதை விடுவோம் இதுக்கு வந்து பெரிய லெக் பீஸ் ஒன்று வருது சரி அதான் கடைசி சாப்பிடும் டேஸ்ட் பார்ப்போம் சரியா அந்த வாசம் வருதுண்ணா இதில் வேணும் வித்தியாசம் வாசம் வந்து வராடா அந்த வாசம் என்ன வாசம் வந்து என்ன ரைத்தாவா அவங்க கூட்டா காங்கடா காங்க இது நல்லா இருக்கிறேன் ஒரு நல்ல மசாலா வந்து இந்த ராக்கில் நிற்க பார்த்தீங்க வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மசாலா நல்ல வித்தியாசம் இருக்கு நல்ல ஒரு வித்தியாசம் மசாலா அப்படி வராங்க வன்னி ஆனால் உரைப்பு இல்லை உரைப்பு பண்ணல அந்த நல்லா இருக்கு மசாலா உரைப்பில்லாத மசாலா இல்லை இருக்குண்ணா பீஸு சாப்பிடுவாங்கண்ணா நீ பாஸ் கஷ்டப்படக்கூடாது அவனை மசாலா ஊறி இருக்கு அந்த பீஸில் பார்த்தீங்க மசாலா டேஸ்ட் ஒன்று அப்படியே இருக்கு வேற ஊர் இல்லை வேற ஊர் இல்லை நல்லா இருக்குண்ணா சரி பைசா கொடுங்க எல்லாரும் கொடுத்துருவேன் அது பிரியாணியா அடுத்த பிரியாணிக்கா இது மஞ்சளா இருக்குண்ணா சாதாரணமான இது பிரியாணி நம்ம உதிரியா கிடக்கு பாருங்க இந்த பெருசு அந்த களித்தன்மை கண்டினியூ அப்படி தான் லைட்டாக பன்னீர் மசாலா வந்து ஈரலிப்பு தன்மை இருக்கு இதுல இந்த காய்ச்ச மாதிரி இருக்கு. காஞ்சமே கிடக்கு சாப்பிடுவாங்க என்னமே கிடக்கு எங்களுக்கு அது முக்கியம் இல்லை எங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட் ஆனா அதுக்கு என்ன வந்தவங்க ஈரமாக்க ஈரமாக்க அந்த வந்துடாது சரி ஓகே இப்போ இதுக்கு வந்து 2 இருக்கு கிரேவியும் ரைத்தாவும் கிரேவி தான் இருக்கிறேன் ஒரு இது குழம்பு இல்லடா கிரேவி கத்திரிக்காய் பார்க்க நல்லா இருக்கு இந்த ஓ நல்லா இருக்கா பார்க்க நல்லா இருக்குண்ணே எனக்கு 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 நல்லா இருக்கும் இது எது பிரியாணி அப்படின்றியோ இந்த பிரியாணி சார் அடுத்து வந்து முதல்ல உங்களுக்கு தேவையா கொடு கொடு இதை சாப்பிடுவாங்க கண்டு பிரியாணி கப் என்ன இதில் வந்து தவிட்டுன்ற ஒரு ஃப்ளேவர் வருது இல்லை அம்மா சோறு வச்சா சாப்பிட போகணுமா வந்து இந்த ஒரு உப்பு கைக்கிற மாதிரி கிடையாது சாதுவா அந்த ஒரு தவிட்டுன்ற ஃப்ளேவர் ஒன்று வரும் அந்த ஃப்ளேவர் வருது குத்தரிசி மாதிரி ஒரு லைட் டேஸ்ட் வணக்கம் உங்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க அப்போ பயங்கர உப்பு கைக்குதுண்ணே இது கிரேவி கிரேவி அடி பிடிக்க வைக்கிறது ஓ அந்த கடைசி பிரியாணி அந்த டேஸ்ட் வரும் அந்த அந்த ஃப்ளேவரும் இருக்கு தண்ணி தன்மை இல்லாத ஒரு மாதிரி இருக்குது அப்போ அது தண்ணி சாப்பிடும் தண்ணி சாப்பிட்டா ஃபுல்லாக கறி அது காஞ்சி அரிசிமே கிடைக்குண்ணே அவியாத மாதிரி கிடக்குது ரைத்தா வந்து நான் ரைத்தா வேற கடையில் கிரேவியில் இன்னும் உப்பு கூட வருது கிரேவி உரைக்குறா பார்க்க யாழ்ப்பாணத்து குழம்புமே கிடைக்கிறேன் அதுல உரைப்பு இன்னொன்னா இதுல ஒரு உரைப்பு அதுக்கு நீ இந்த கிரேவி சாப்பிட்டு பாருங்க இவ்வளோ இதாட்ட இது எந்த கடையில் வைக்கிறேன் ஒரு சாப்பிட போட்டு போட்டு சாப்பிட்றாரு சொல்லி போட்டு இது இது வேண்ட சிங்கத்து நாராயணம் ஆனால் அந்த கிரேவி சரியா உரைப்பா கிடைக்கிறேன் நான் கல்லு சாப்பிட சுட்டு போட்டு நாங்கள் அந்த பிரியாணி எனக்குமே அந்த அளவுக்கு தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்கிறேன் பெட்ரா ட்ரை பண்ணலாம் சரி பார்க்க கொஞ்சம் கொடுங்க இன்னும் உறக்குது இந்த அடுத்த விளம்பு எங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு இங்கே இருக்கு விளம்பு தானே அவரு காமெடி அடிச்சிருப்போம் அப்புறம் அந்த அந்த அண்ணா யூஸ் பண்ணுறாங்க இல்லை பழம்புரியா விளம்புரி இது ஃபாக்ஸ் இது ஃபாக்ஸ் இதான் பழம்புரி இது கிரீன் கிராஸ்
இது விளம்புரி அது இல்லையா அப்ப இந்த கிரீன் கிராஸ் செஞ்சிருக்கேன் விளம்பரம் விட கிரீன் கிராஸ் ரெண்டு மூணு சரியா ஒரே குப்பா இது இருக்கிறதுலே ரெண்டாவது கலர் கொஞ்சம் இது முதலாவது செய்யற மாறா கொஞ்சம் கலர் கூடாது இது ரெண்டாவது ஆனா பாப்போம் டேஸ்ட்டை பார்ப்போம் கலர் கலர் ரைஸ் இருக்குடா. இது சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இதா ஓ அண்டை போய்க்க காணுமா குழம்பும் ரைத்தா வந்து நம்மள வரமே வந்திருக்கு இதுக்கு ரெண்டு பீஸ் ரெண்டு பெரிய பீஸ் வந்திருக்குங்களா ஓகே நல்லா இருக்கு இது வித்தியாசமா இருக்கு ஒரு பீஸ் எடுத்துனா டேஸ்ட் ஆகுமா என்ன மேக்கணும் வாங்க பீஸ் குழம்பு நல்லா இருக்கா குழம்பு தாங்க பார்ப்போம் உடம்பு தான் வருது இந்த இதுதான் முக்கியம். இது 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 குழம்பு இல்ல குழம்புக்கு பிரியாணி இருக்கு சூப்பாக மாற்றியது நல்லா இருக்கா வளர்த்துக்கிறேன் ஓகே பீஸ் நல்லா வெந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறேன் அவ்வளவு 920 ரூபா பிரியாணி ஓகே அடுத்தது வந்து ஃபாக்ஸ் என்ன ஃபாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் மஞ்சள் சோறு இருக்கிறேன் இதில் பாருங்க நான் இது உடனே தான் நான் இந்த மறந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கடா. இதே கஜூரம் போட்டு கஜுவெல்லாம் இருக்கிறேன் நாலு கஞ்சி சாப்பிடு. கஜு போட்டிருக்கிறா டே பாத்தியோ கஜியோட எடுத்துருவாப்ப பிரியாணி ஒரு ரெண்டு பேரும் கஜு இல்லை ஏஞ்சிட்டு பார்ப்போம் 4 கஜு சாப்பிட்டாங்க எனக்கு சரி வந்துருக்கு சரி உயிர் ஓகே இதுக்கு வந்து முட்டை பொரிச்சு போடுவாங்க மற்றது இந்த லெக் பீஸுமே பொரிச்சு தான் போடுவாங்க தம் பிரியாணி இல்லை ஆனா பிரியாணி தம் பிரியாணி சொன்னா கேட்டா இதான் தெரியும் இதுல இதுல விழா இருக்கிறதுலே விழா கூடினது எவ்வளவு 2358 ரூபா 1950 ரூபா பிரியாணி வெட்டெல்லாம் போட்டு வைக்கிறவங்க சாப்பிட சாப்பிடதான். எடுக்கதான் நம்ம சொல்லி எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரைத்தா வந்துருக்கேன் பாருங்க கஜு தான் தான் என்ன கஜுல டேஸ்ட் தான் நோட்டா பிரியாணி நோம்பல இப்படி சாப்பாடு சாப்பிடா இல்ல பிரியாணி என்று சாப்பிடாமல் இது ஒரு சாப்பாடு இல்ல அப்படிதான் பிரியாணி தம் பிரியாணி இல்ல உண்மையில பிரியாணி இல்ல தானே பிரியாணியில தம் பண்ணா அந்த இது இது தம் ஓகே தானே டேஸ்ட் ஓகேயா இருக்கு ஆனா அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடாம இது மாதிரி சோத்துல ஒரு பொரிச்ச முட்டையும் அதான் பொரிச்ச விசேஷ மசாலாவே இல்லைண்ணா உயிர் இப்போ நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க இப்போ அடுத்த வந்து இந்த பொரியல் இருக்குல்லோ இந்த கோழிக்கொத்து போடுற இது மாதிரி அந்த பொரியல் மாதிரி பொரியல் சூப்பரா இருக்கா அந்த 4 பேர் 4 விதமா இருப்பாங்க எனக்கு இந்த மசாலாவே இல்லை அதில் இப்போ அடுத்த வந்து ஜூஎஸ் கோட்டல் இங்கே முன்னுக்கு இருக்கு அதான் சாடுவாங்கண்ணே அதுவும் பொரிச்சதா. அதுவும் பொரிச்சுதான் கிடக்கு அந்த பெண்டில் இருக்குதானே பொரிச்சது கிடக்கு என்னடா இது டேய் தனி எலும்பு கிடக்குறா டே வீட்டு நாய் யாரும் படுத்தா இது அவைக்கு புரி நாய்க்கு போடுறது இருக்கு நாய்க்கு போடுறது இதுக்கு வந்து இன்னொரு வித்தியாசம் இருக்கு இந்த மஞ்சள் சோறு மட்டும் கிடக்கு இதுக்கே இது இருக்கடா கஜு எல்லாம் போடுறா பாத்தீங்க இதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த கஜு ஓ இது கிட்டத்தட்ட பாக்ஸ் மேல தான் கிடக்கணும் அதே அதுக்கு அங்கால ஒரு கறி உண்டு அதுக்கு ஒரு கறி உண்டு கரையில கிடக்கு போங்க எடுப்போம் முட்டை ஒன்று தான் கிடக்கு அது இது இருக்கு அது என்ன வெள்ளரிக்காய் இது அடுத்து யூஸ் பண்ணுறது இது வந்து இந்த கிட்டத்தட்ட பாக்ஸ் மேல தான் கிடக்கு பார்க்க பட் அந்த ஒரு இதுக்கு எக்ஸ்ட்ராவா இது ஒரு பிரியாணி தர விஷயம் உண்டு அதாவது இந்த கத்திரிக்காய் பொரிச்சு இது ஒன்று செய்யுது ஏன்னா சாப்பிட்டு பார்க்க அது கஜுவெல்லாம் போட்டு கிடக்கு இது உருளைக்காய் இது தம் பிரியாணி இல்லை இது தம் பிரியாணி இல்லை யூஸ் பண்ணுறது 1300 ரூபா சரியா பிரியாணின்னு சொல்லிடுறேன் இது இது வந்து கயத்தல்னு வருது சாப்பிடணும் சாதுவான ஒரு கயத்தல்னு வருது அரிசி மசாலாவோட கிளறி. சாப்பிட அந்த பிரியாணி மாதிரியே இல்லை இந்த மசாலா கூட போட்டு போல இந்த சாப்பிட்ட அப்புறம் கைக்குது ரெசிபி வித்தியாசம் ஒரு நாக்கு இன்னும் கட்சி கொண்டு இருக்காரு அல்வா சரி அடுத்த வந்து ரோசி சட்டி பிரியாணி கடைசியா இது எல்லாத்துலயுமே அவிஜிதான் போட்டிருந்தது இதுல மட்டும் பொறிச்சு போட்டுடா சரியா மற்ற இதுக்கு வந்து என்னடா இது 3 கோழி பீஸ் மாதிரி பெருசா அடே இந்த சிவனே வெயிட் கூட இருந்தா வாங்க இதுதான் வெயிட் கூட இருக்கு அவ்வளவு பெரிய லெக் பீஸ் உண்டு பிரம்மாண்டமான அளவுல லெக் பீஸ் இருக்கு இந்த ஓகே இதுக்கு வந்து அந்த கிரேவியும் குழம்பு கிடைக்கும் முன்னு கிடைக்கும்
பிரியாணி இல்ல, வருது எல்லாம் ஒரு கரண்ட் சாப்பிட்டு இவ்வளவு உண்டா அதான். தனித்தனி சாப்பிட்டா என்ன இல்லாம இதான் மிச்சம் நாங்க வீட்டை எல்லாம் கட்டின்னு நீங்க போயிடுவோம் என்ன செய்வாங்க ஃபுட் சேலஞ்ச் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த முட்டை பொரியல பிச்சு இல்லை எதாருன்னா பங்குட்டு அந்த முட்டை மேலே இதெல்லாம் கிடைக்கிறேன் இது கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் தான் கிடைக்கிறேன் நான் சிக்கன் சாப்பிட்றது நல்லா இருக்குது இன்றைக்கு நான் வளமே சில வேலையில சாப்பிட்றேன் இன்றைக்கு சாப்பிட்டு ருசி சட்டு பலம் பொடி அதெல்லாம் வளமை சாப்பிட நல்லா இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் சொதி கிடையாது இல்ல ஆறா ஆறா அது அன்றைக்கு நானும் மாலை சாப்பிட்டாங்க அன்றைக்கு இல்ல இதுக்கு முதல் தடவை நான் சாப்பிடவே டேஸ்ட் இருந்தது இதை விட டேஸ்ட் இருந்தது ஓ நானும் தான் அண்டே சாப்பிட சூப்பராக இருந்ததா இல்லை வந்து ஒரே நீங்கள் டேஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்ல வேணாம் டேஸ்ட் சரியில்லாட்டி அதே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்றீங்களா அதான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கவே இல்லை பீஸ் நல்லா இருக்கு பீஸ் நிறைய மசாலா ஊறிக்காது நல்லா இருக்கு பிரியாணி வந்து பிரியாணி பீஸும் நல்லா இதாக இருக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கு அடே செமிக்கும் சமைக்காது நடந்து ஓடி திஞ்சிடும் சாப்பிடும்போது டைஜின் மட்டும் நான் சாப்பிடுறேன். ஓ ஐ நீட் சம் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸா லைக் ஐஸ் பீஸ் நல்லா இருக்கு அடே என்ன குடிக்க அப்ப கண்ணூடி. வரும் கண்ணு முடியும் தண்ணி அடிக்க பண்ணி பயிர் இப்போ என்ன இது யுஎஸ் யூஎஸ் சரி என்னண்டா இப்போ சோடா ஓட மாட்டேன் நான் அப்படி சோடா ஓட போட போறியோ எத்தனை மணிக்கு சோடா கொடுக்க போறேன் வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் சொல்லி விட்டு வச்சா என்ன சாமான் எல்லாம் நீங்க குடும்பம் நீங்க சாமான் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கு 10 மணி ஆகுதுடா 10 மணிக்கு இந்த படத்துல கிடந்தாலும் சொல்லுவாங்க சரி எக்ஸிட்ல ஓடுவோம் எக்ஸிட் கிளம்பியாப்பா அந்த காலத்துல வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் போட்டுருங்க. புட்டுனா இது சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிப்பீங்க குடியா அது வர்றதுக்கு சமைச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் மசாலா கலந்துட்டாங்க ஆ. இன்னும் கொஞ்சம் சீனியில சாப்பிடுவோம் இதில் எக்ஸிட் க்ரோசரியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாமே இருக்குது இப்போ புதுசாக எப்படி இருக்கீங்க நீங்கள் தேவையான கடைக்கு போக தேவையில்லை மழை காலமோ வெயில் காலம் புயலோ சூறாவளியோ என்ன வேற புயல் சூறாவளியோ அதான். என்ன போக தேவையில்லை இந்த எக்ஸிட்டில் அவ்வளோ மணி பண்ணலாம் நெடுவுக்காரங்களாம் பாவம் டெலிவரி சார் அண்ணாங்களுக்கு பாவம் தான் இப்போ நாங்கள் என்ன உனக்கு சோடா என்ன அரே நெக்டோ ஒன்று வாங்குவோம் ஆ இந்த நெக்ஸ்ட் வருங்க நீ நீ என்ன சொல்ற பெரும்பான்மையான வாக்குகள் என்ன வந்து நீ நெக்டோ நெக்டோ சரி நான் உடம்பு மட்டும் வரேன் சரியா சரி இப்போ நாங்கள் 10 ரெஸ்டாரண்ட் வந்து 10 பிரியாணி சாப்பிட்டோம் இது தாண்டி வேற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இப்போ எங்களை 10 தான் எடுக்க முடிஞ்சது பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் மிச்சம் நாங்கள் செய்து வரலாம் ஒரு சில ரெஸ்டாரண்ட் பூட்டா இருந்துச்சு ஏப்ரல்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாரு அது பூட்டா இருந்துச்சு இப்போ போய் சொல்லுவோம்மா ஓகே முதல்ல சொல்லுங்க முதல்ல யார் சொல்றீங்க முதல்ல நாங்கள் சோடா சாப்பிட்டாங்க சோடா என்ன 4 4 40 10 சொல்லு 10 75 நூறு நூறு இப்ப என்ன சொன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேஸ்ட்டுகள் பிடிக்கும் சரியா இப்ப நான் சொல்றேன் எனக்கு நான் 10க்கு 4 கொடுக்குறேன் 10க்கு 3 ஓகே 2ஆம் வருஷம் ஜேஏசி ஜெஃப்னா அத்தன்டிக் குஷன் அதுக்கு விட்டு அடிக்கிறாடா என்ன விட்டல் அடிக்கல எனக்கு வந்து 7 திருப்பி வந்தாங்க இப்ப கிட்ட ட்ரெண்டிங் ஆயிடுது உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்னா சாப்பாடு ரெண்டாலே விருப்பம் தான் 2ஆ வந்து ஜேஏசி ஜேஏசிக்கு எத்தனை 5 5 வரராஜ் 7 7 6.5 நான் 8 கொடுக்குறேன் எங்க விட்டோம் தசை கொடுக்குறேன் நல்லா இருந்தது நல்லா உரைப்பா நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதான் நான் 8 கொடுக்குறேன் சரியா 3ஆவது ஸ்பைசி ஆஃப் ஜெஃப்னா நான் சொல்றேன் இது நான் சொல்றேன் 7 என்ன கொஞ்சம் உரப்பா இதா இருந்தது முதல்ல மீசும் மசாலா கூட இருந்தது 7 நான் 8.5 கொடுக்குறேன் முதல்ல 7.5 அது பீஸும் ரொம்ப அடிக்கிறான் நான். அவன்டே சொல்றேன் சரி சரி ஓகே அது நல்லா இருந்துச்சு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நல்லா அந்த என்ன ஸ்வீட் பிரெட் அல்வா அதுக்கு நான் 8 கொடுக்குறேன் அது கரண்டி கிடைக்குமா bro? இப்போ இல்லை பரவாயில்ல முடிச்சுட்டு இல்ல வா பிரியாணி அன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து போடலாம் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க 8 சரி அது- வயசுக்கு ஏற்ற மாதிரியும் பார்க்கணும் சரியா அடுத்தது சேல மகாராஜ் அதுக்கு எத்தனை கும்பிடுறேன் சாமி 2 2 மகாராஜ் 7 நீ 3 நான் 4 சரியா அது எனக்கு அவ்வளோத்துக்கு எனக்கு தடிப்படுறது பிடிக்கிறேன் மசாலா கொஞ்சம் குறைவா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே அடுத்தது வன்னி வன்னி நான் சொல்றேன் 8 நீ 8.5 9.5 நான் 9
இப்ப எத்தனை மணி? இப்ப 9 நினைக்கிறேன். 9 ஆயிட்டு. ரொம்ப இவங்களாயிட்டு 10 மணி ஆகுது கிட்டத்தட்ட. Okay. சரியா? ஓகே. அடுத்தது வனியன். ஓகே, வனியன் நல்லா தானே, நல்லா ஸ்பைசியா கொஞ்சம் உரப்பா இருக்கு. அந்த மசாலா ஃப்ளேவர் வித்தியாசம் இருக்குண்ணே. அதான். அடுத்து வந்து பிரியாணி ஹப். எங்க அடிப்பா கூப்பிட்டு வச்சு நம்ம தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்து தான். பிரியாணி ஹப் அவ்வளோ மாட்டாச்சு. என்னதுல அவனது எல்லா கடையிலும் போகணும். நேர்மையா திரும்ப கொடுறா. இங்க வேற அதான் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேன். சரி 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 ஓகே சரி ஓகே. நீ நான் பிரியாணி அப்போ பிரியாணி அப்போ 2 கொடுத்தேன். சரியா? சத்தியம் பிடிக்கவே இல்லை. எல்லாம் அதான் சொல்லுவான். சில ஒரு வித்தியாசப்படுது. உப்பு கேட்கிற மாதிரி கிடையாது. Famous இல்ல அது. ஆனா ராங்கிங் 2 3 அப்படித்தான்டா. ஆனா இன்றைக்கு என்ன வேலை கிடைக்கிறது. சரி ஓகே. அடுத்தது வந்து கிரீன் கிராஸ். இது இது இதுக்கு நான் நடுத்தர புள்ளி 5 6. என்ன அது கலர் இல்ல கிரீன் கிராஸ் 5. என்னால அந்த குழம்போட நல்லா வந்து. ஓகே. அடுத்து வந்து ஃபோக்ஸ் இந்த கஜூர். ஃபோக்ஸ் நான் அப்போல இருந்து எதிர்பார்த்து வந்தேன். 1 டேஸ்ட் இருப்பான். சரி நீ சொல்லு. நான் ஒரு 3.5. நான் வந்து 10 கொடுக்குறேன். 4. ஏண்டா அது உண்மையா நான் குறைஞ்சு 65 தான். அப்படி சொல்ல நீ உன்ன சொன்னா நான் 10 பாயிண்ட்ஸ் போடணும். 1 போட 2 போடலாம். 5க்கு 10 கொண்டே ரெண்டு சொல்லல நான் தெரியும். உண்டா உண்மையா பிரியாணி இல்லாதவடியே நான் சரி ஓகே. சரியா? அடுத்து ஜூஎஸ் ஹோட்டல். ஜூஸ் அது பொரிச்சா வச்சு இந்த முன்னுக்கு இருக்கு. அதுக்கு எத்தனை? அது கிட்டத்தட்ட இது மாதிரி தான் ஒரு 5. நீ நீ 7 சரி அவன் நான் 3 கொடுக்குறேன். சரியா? அடுத்த கடைசியா ருசி சட்டி சாப்பிடுனாங்க. அதுக்கு ஒரு 5. நான் 6. நீ 5. நீ 7 சரி ஓகே. இல்ல நீங்க தெரியல இல்ல அது இல்ல இல்ல பாக்குற நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னண்டா யாராவது இதுல ஜெனியூல சாப்பிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்புவீங்கன்னு தெரியுமா? ஆட்டு வாயை நம்பி நீங்க போய் சாப்பிடலாம். நீ கேக்குறது பிள்ளை. உனக்கு பிரியாணி என்னால பிடிக்கும். இந்த பிரியாணி வைக்கிறது ரேட் பண்ண சொன்னா நான் ட்ரை பண்றேன். நாங்க 3 பேருமே ஜெனியூனா கொடுத்தாங்க. இந்த நான் கடைக்கு திரும்ப போறேன். ஜெனியூன் இல்லையா? இல்ல அதுக்கு சொல்ல வரேன் நான். இல்ல அவன் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவன் கொடுத்துருக்கான். சரியா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் எந்த டேஸ்ட்டுக்கு வேணா கொடுத்தேன். அவ்வளவா உணவு பிரியர்களுக்கு எல்லாமே டேஸ்டா இருக்கு. அது ஓகே. மேடம் சாப்பாடு வீணாக கூடாது. அது ஒரு முக்கியமான கருத்து. சரியா? இப்ப நாங்க எங்க கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. இப்ப சில பேருக்கு இது உதாரணத்துக்கு நாங்க புறவா சொன்னதை என்னோட நல்லா பிடிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு அவன மாதிரி. சரியா? அதாவது நீங்க தவறா நினைச்சுக்கொள்ளாங்க. இப்ப எங்க கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இப்ப நாங்க அப்படியே சாப்பிட்டு கட்டின்னு போவோம். கட்டின்னு போட்டு தந்துவோம். சரி ஆர்டர் போட்டோட விரட்டு மூடப்பட்டது சோடா வந்து முடிப்பாங்க. ஓகே வந்துட்டு இவர் கேட்குறா அந்த க்ரோசரியில் மேஸ்கள் எல்லாம் பண்ணலாம் கேட்குறேன். அதான் எல்லாமே பண்ணலாம். இது என்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸில் நான் மரக்கறி மட்டும் தானே இப்போ எல்லாமே கொண்டு தருவீங்க. நானே நீங்கள் ஓட பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன எடுக்க சொல்கிறீங்களோ அவளுக்கு என்னென்ன கொண்டு தருவீங்கண்ணே. ஓகே. மற்ற முக்கியமான கேள்வி உண்டு. அதில் இந்த ஷெட்யூல் ஆர்டர்ன்றது தானே என்ன இப்போ நாங்கள் பிறகு ஆர்டர் பண்ணலாம்ண்டு அது இப்போ 2 நாளைக்கு ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் அட்வான்ஸாக ஓட பண்ணி வைக்கலாம். அட்வான்ஸாக இந்த டேட் இந்த டைம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு நான் ஓட தந்தீங்கண்ணே. இந்த இப்போ உங்களோட பேக்லேயே கொடுக்குறீங்களேண்ணே. இந்தா ஓகேண்ணா. சரி சரி நன்றி. எங்கிட்ட சாமான் க்ரோசரி சாமான் வந்துட்டுது. ஓகே நன்றி. இந்த பேக்கை மட்டும் தான். அடே அடே விடுங்க. அடே அடே இங்கே சுவிஸ்லேருந்து எடுத்துருக்குறான் இங்கே சுவிஸ் ரோல். இங்கே இது வந்து க்ரோசரி. இந்த க்ரோசரி பேக்கப் நான் டின்மீன் சம்பளோட நல்லா அடே வீட்டை நாளை டின்மீன் நம்ம வந்துச்சு அதான் போயிடணாண்டா. இப்போ அடே பிரியாணி சாப்பிட்டு போட வந்து இது கேட்குறீங்க. பிரியாணி சாப்பிடும். ஐஸ்கிரீம் தாரன் போற தாரன் தாரன் சாப்பிடணும். இது நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த வீட்டு எல்லாம் வந்து இது சாமான் வீட்டை பண்ணு. அடே சாப்பிட்டு இப்ப களைச்சு போயிருப்ப. சரியோ முதல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து டீ குடிச்சிட்டு இதுல நீ இப்போ வச்சுடு இந்த கதையை பார்க்க முன்னோட விருந்தாளிக்கு வரைக்கும் வேண்டியல. நான் இது வந்து டின் பீஸ் நாளைக்குமே வேண்டு இந்த பேக்கப் ரம்யா அதான் நான் பார்த்து வாங்கி போட்டேன். அம்மா அண்டே சந்தையில் சாமான் பண்ணு இது வேண்டு இல்லைண்ணா மீன். அப்போ நாளைக்கு மீன் வேண்டு ஓட பண்ணு வேறும் நீ கொண்டு வந்துருக்குற எங்களுக்கு அப்புறம் என்ன இது வீட்டை டின் மீன் டின் இது நல்லா கொண்டு சொன்னேன். அப்போ தான் பண்ணுவேன். எக்ஸிட் உண்டு பேக்கில் ப்ளே பண்ணி இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குண்ணே. இங்கே உங்களோட சாம்சங் இருக்கு காட்டும் பார்ப்போம். இங்கே வேறு இருக்கு எங்கடாக்கு இப்போ எங்களுக்கு வேணுங்கிற அது
இது அரிசி விட்டமன் அரிசி வச்சிருவா. ஐஸ்கிரீமை காட்டுறாங்க மாறன் மாயாக்கு அரிசி கொண்டு வந்துட்டான் வேற என்ன கொண்டு வந்து நீ இது பிஸ்கெட். பின்னறதுக்கு என்ன சேர்த்த நீ கொண்டு வந்து நீடா இந்த மேஸ்கட் மேஸும் இருக்கா உனக்கு எல்லாமே இருக்கு சகல வளர்ந்து எல்லாமே இருக்கும். இப்போ சோடா சரியா இருந்தா இது இது நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நாளைக்கு நாங்கள் கொண்டு ஓகே பட் இதுக்குள்ள இந்த இதுகள் வீட்டு தேவை சாமான் சோப்புகள் அட இதெல்லாம் வேண்டாம் அப்போ நாங்கள் வேண்டாம் எக்ஸிட்டில் போய்